இது மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்தை வந்து லீக் பண்ணிடலாம், லீக் பண்ணா அவருக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கலாம், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து திட்டமிட்ட செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மத்திய அமைச்சராக கூடிய முருகன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் பேச்சுன்னா உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. எல் முருகனும் உதயநிதி எங்க இதுல வராங்க? எல் முருகனாவது வந்து அந்த பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில இணையமைச்சர்ன்றதுனால ஒரு சென்சார் போர்டு வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. இப்ப சென்சார் போர்டு இந்த படத்தை லீக் பண்ணியிருக்குதா அப்படின்னா சென்சார் போர்டுகிட்ட காப்பியே கிடையாது. தயாரிப்பாளர் தரப்பை எடுத்துட்டு வருவாங்க, படத்தை போட்டு காமிப்பாங்க, சென்சார் போர்டு அதை குறித்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணுங்க, இதை மியூட் பண்ணுங்க, இந்த சீனை வந்து இது வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இதுதான் அவங்க செய்வாங்களே தவிர எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இப்படி செய்ய மாட்டாங்க. அதனால் சென்சார் போர்டு மூலமாக இது வந்து கசிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால இது எல் முருகனுக்கும் உதயநிதிக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. உதயநிதிக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அவங்க ரெட் ஜெயின் மூவிஸோட தயாரிப்பு தானே, அதுல 50 கட்டு இல்லாம அதை கொண்டு வந்திருக்க முடியும்ல, பராசக்தியை கொண்டு வந்திருக்கலாம்ல, அது முடியல. பராசக்தியே பல குதறல்களுக்கு பிறகுதான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும் அண்ணாவுடைய காட்சியே வந்து வெட்டப்பட்டது இருக்கட்டும், தீ பரவட்டும் என்ற அந்த இதெல்லாம் வசனத்தை நீக்கியதா இருக்கட்டும், இந்தி அரக்கின்னு சொன்னதை நீக்கினது, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது எல் முருகனுக்கு சம்பந்தம் இருக்கு, உதயநிதிக்கு சம்பந்தம் இருக்குன்ற மூலம் ஆதவர்ஜனா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, பழியை அவங்க மேல போட்டுட்டு இந்த படத்தை வந்து ரசிகர்களே நீங்க டவுன்லோடு செஞ்சு பரப்பி விடுங்க, இந்த படத்தை யாரும் பார்க்காதீங்க, நீ ஒரு உண்மையான விஜய் ரசிகனாக இருந்தால் நீ செல்போன்ல டொரண்ட்லயோ டெலிகிராம்லயோ போய் டவுன்லோடு பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கணும். அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னா என்ன, மறைமுகமா எல்லாரும் சந்தோஷமா படத்தை டவுன்லோட் பண்ணி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிங்க, இதுதான் ஆதவர்ஜனாவினுடைய நோக்கமா இருக்கும். அடுத்த கூட்டத்துல விஜய் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, என் படத்தை பாருங்க, முடக்கினவங்களே வந்து அதை லீக்கும் பண்ணிட்டாங்க, என்ன பாருங்க எப்படி ஒழிக்க முயற்சி பண்றாங்க, அந்த டூல் கிட்ல இதுவும் ஆட் ஆயிரும். கரூர், ஜனநாயகன், அப்புறம் மனைவியினுடைய விவாகரத்து, SOP, இந்த வரிசையில அஞ்சாவது விஷயமா படம் லீக் ஆனது ஆட் ஆக போகுது. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா, படம் லீக் ஆனாலும் அது மாசு தான், நம்ம ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.